A metro train starts from rest and in 5 seconds achieves 108 kilometer per hour. After that, it moves a constant velocity. Comes to rest after traveling 45 meter in uniform retardation. அப்ப 3 part இருக்கு. First starts from rest, attain maximum velocity. Then constant velocity. Then retardation. இப்போ 3 part. The total distance traveled கொடுத்தாச்சு 395 meters. அதுல ஒரு டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கு. அது மேக்சிமம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணது கொடுக்கல. யூனிஃபார்மா கொஞ்சம் தூரம் போயிருக்கு, அதை கொடுக்கல. ரிட்டர்ன் ஆர் 45 மீட்டர். த டோட்டல் டைம் இன்டர்வல் ஃபார் டோட்டல் டிராவலிங். புரிஞ்சு செய்ய வேண்டிய சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் initially starts from rest. It travel a time for 5 seconds. இது total final velocity is 108 kilometers per hour, meter per second மாத்திரு 5/18. So 30 meter per second. ஏன்னா 6 times போயிடும். 30 meter per second is the final velocity. ஓகே, அப்போ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கோம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஐடி ஸ்கொயர் போட்டால் ஏ வேணும். அப்போ இந்த டேட்டால இருந்து ஏ கண்டுபிடிச்சிடும். எந்த ஆசிலரேஷன்ல இது ஆசிலரேட் ஆச்சு. அப்போ வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. ஃபைனல் வெலாசிட்டி 30, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆசிலரேஷன் தெரியாது, டிராவல் டைம் t செகண்ட். அப்போ ஆசிலரேஷன் வில் பி ஈக்குவல் டு 30 by அந்த டைம் 5 செகண்ட். அப்போ 30 by 5 which is 6 meter per second squared is its acceleration. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி தெரிஞ்சிச்சு. அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம் எஸ், அது S1 வச்சுக்கலாமா? S1 ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஐடி ஸ்கொயர் போட்டுடலாம். யூடி பிளஸ் ஆஃப் ஐடி ஸ்கொயர். அப்ப u வந்து 0 பிளஸ் ஆஃப் இன்டு a வந்து 6, t வந்து 5 ஸ்கொயர் 25. அப்போ இது 3 டைம்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இது டிராவல் பண்ணது 75 மீட்டர். எவ்வளோ டைம்ல? t1 வச்சுக்கலாம், 5 செகண்ட். இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிச்சு 5 செகண்ட்ல 75 மீட்டர் போச்சு. இதுக்கு அடுத்த பார்ட் தான் இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் தான் இங்க it travel a constant velocity, nothing else is mentioned. அப்போ செகண்ட் பார்ட்டை பத்தி ரொம்ப தெரியல. அது டிராவல் பண்ண வெலாசிட்டி வந்து 30. அது டிராவல் பண்ண வெலாசிட்டி வந்து 30 மீட்டர் per செகண்ட் வெலாசிட்டியில டிராவல் பண்ணுச்சு. அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுச்சுன்றது நமக்கு தெரியல. ஆனா வெலாசிட்டி தெரியும், டைமும் நமக்கு தெரியல. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி சரிதானா? அண்ட் தென் இட் தேர்ட் பார்ட்க்கு வந்துருவோம். தேர்ட் பார்ட்ல ரிட்ராட் 45 மீட்டர். அப்போ தேர்ட் பார்ட்ல S2 நம்ம சொல்லலாம். ஏன்னா அது இதை S2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இது S3ன்னு வச்சுக்கலாம். S3 ஃபர்ஸ்ட் S1, இது S1. S1 75 மீட்டர். S2 எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுச்சுன்னு தெரியல. S3 45 மீட்டர் டிராவல் பண்ணுது. ரிட்ராட் ஆகுது. ஃபைனல் வெலாசிட்டி 0 நமக்கு தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி இதுதான். இனிஷியல் டிராவல் பண்றப்ப அதுதான். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 30 மீட்டர் per செகண்ட். ஃபாலோ பண்ண முடியுதா? தேர்ட் பார்ட்ல இனிஷியல் ஆசிலரேட் ஆகி 30 மீட்டர் வந்துச்சு. அப்போ அது டிராவல் பண்ண 75 மீட்டர். அது பிறகு கான்ஸ்டன்டா போகுது. அது எவ்வளவு தூரம், அதை வேணா t2ன்ற டைம், அது எவ்வளவு தூரம் போச்சுன்னு தெரியல. t2ன்ற டைம். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல ரிட்ராட் ஆகுது. ரிட்ராட் ஆகிறப்ப அதை டிராவல் பண்ணது 45 மீட்டர். ஃபைனல் வெலாசிட்டி 0. அதான் இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். இது எவ்வளவு நேரத்துல ரிட்ராட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதே தான் வி இருக்கு, யூ இருக்கு, எஸ் இருக்கு. அதே போல ஏ கண்டுபிடிச்சா தான் அது டைமை கண்டுபிடிக்கணும். வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி போட முடியாது, ஏன்னா ஏ இல்லை. அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. எஸ் நம்மகிட்ட எஸ் இருக்கு. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as போட்டலாம். ரைட். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்
plus 2as போட்டேன்னா அப்போ final velocity is 0. Initial velocity 30 the whole square is 900. இது ஒரு ரிட்ராடேஷன் தான் 2 into a தெரியாது. ஆனா அது டிராவல் பண்ணி என்னது 45 மீட்டர்ல. அப்போ இதையும் நம்ம கால்குலேட் பண்ணேன்னா 90a equal to 900. சரிதானா? அப்ப a will be equal to a is 10 meter per second square. இப்போ என்ன வேணும்? நமக்கு டைம் வேணும். ரொம்ப கிளியரா இருக்கணும். தேர்ட் பார்ட்ல டைம். இப்போ தேர்ட் பார்ட்டுடைய கண்டினியூஷன் என்னென்ன டேட்டா இருக்கு? டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் இருக்கு, வி இருக்கு, யூ இருக்கு, ஏ கிடைச்சிச்சு. நம்ம டைம் தானே வேணும். வி எஸ் வி ஈக்குவல் யூ பிளஸ் ஏடி போட்டாலே போதும். வி ஈக்குவல் டு யூ மைனஸ் ஏ. இது T3. ஃபைனல் வெலாசிட்டி வந்து ரெஸ்ட் ஆயிடுச்சு. இனிஷியல் வெலாசிட்டி 30 மைனஸ் ஏ 10 T3. அப்போ T will be equal to 30 by 10, which is equal to 3 seconds. இது T3. நமக்கு என்ன மொத்த டைம் வேணும்? T1 இருக்கு, T3 கிடைச்சிச்சு. இன்னுமே T2 வேணும். T2ல அதான் இந்த டைம். அது கான்ஸ்டன்டா போச்சு. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சா டைம் கண்டுபிடிச்சிடலாம். அதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேர்ந்தது? S1 பிளஸ் S2 plus S3 equal to 395. Okay. S1 already நம்ம கண்டுபிடிச்சோம் 75 மீட்டர். S2 நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். S3 கொடுத்திருக்காங்க 45 மீட்டர், which is equal to 395. அப்போ S2 will be equal to 395 minus 45, 75, 80 plus 120. இதை டிராவல் இது அப்போ எவ்வளவு தூரம் அது டிராவல் பண்ணியிருக்கோம்? இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 275 வந்து 275 மீட்டர்ஸ். இது என்னது? யூனிஃபார்மா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அப்ப எவ்வளவு டைம்? இந்த ஃபார்முலாக்கே வந்துருமா? அப்போ velocity equal distance by time. அப்ப time will be equal to distance by velocity. Distance வந்து 275 by velocity வந்து 30. அப்போ it is approximately 9.2 seconds. அவ்வளவுதான். நம்ம மொத்த டைமை கால்குலேட் பண்ணிடுவோமா? T1 இருக்கு, இது T2, இது T3. எங்க இருக்கு T3? 3 ஆட் பண்ணுவோமா? டோட்டல் டைம் will be equal to T1 plus T2 plus T3, which is T1 is 5 seconds, T2 is 9.2 seconds, T3 is 3 seconds, 9, 8, 9, 17.2 seconds is the answer. Thank you.